ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வில்லேஜ் மினி விலாக் 3 தான் பார்க்க போகிறோம். ஓகே, எங்கள் ஊரில் திருவிழா ஸ்டார்ட் ஆகிட்டு எல்லாம் திருவிழா வைப்பில் இருக்காங்க. ஆமாங்க, வில்லேஜில் உங்களுக்கே தெரியும், எல்லாமே சுத்தமாக நீட் பண்ணி வீடெல்லாம் அலசி விட்டு மஞ்சள் தண்ணிலாம் தெளித்து சாமியை வரவேற்பாங்க. எங்கள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள், தென்னை மரங்கள், தேக்கு மரங்கள்லாம் இருக்குது. அதனால் அம்மா வீட்டில் வந்து ஆளெல்லாம் வச்சு சுத்தம் பண்ணி அதெல்லாம் அந்த குப்பைகள், தேக்கு இலை குப்பையெல்லாம் வந்து கொளுத்தி விட்டுட்டு வீடெல்லாம் ஒட்டடி அடித்து அலசிட்டு செம்மையாக போயிட்டுருந்தது ஒர்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொல்லை பக்கம் வந்தேன். மாடெல்லாம் கட்டியிருந்தது. நம்ம பட்டு வந்து மாட்டுக்கு வைக்கல்லாம் வச்சு கன்றுக்குட்டிலாம் அவுத்து விட்டுருந்தாங்க. பார்க்கவே செம்ம வைப்பாக இருக்குது, ஆசையாக இருக்குது வில்லேஜ் லைஃபு. எங்கள் வீட்டில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தவங்க, பின்னாடி பெரிய புளிய மரம் இருக்குது. செம்ம காற்றடிக்கும், ஓப்பன் பிளேஸ் பின்னாடி. ஓகே, பட்டுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க எல்லாரும். எவ்வளோ பெரிய புளியம்பழம் பாருங்க, பட்டை பட்டையா இருக்கும் நல்லா. இது எல்லாமே காலையில எழுந்து வந்து பார்க்குறப்ப அந்த காத்துக்கு பயங்கரமா கீழே நிறைய பழங்கள் விழுந்திருந்தது. பெரிய பெரிய பழமா இருந்தது. எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு கொஞ்சத்தை எடுத்துட்டு பாருங்க, இந்த கோவில்ல தான் திருவிழா, அய்யனார் கோவில். வருஷா வருஷம் பார்த்தீங்கன்னா 15 நாள் திருவிழா நடக்கும். 3 கோவில் இருக்கு மொத்தம். பிள்ளையார், பிடாரியம்மன், அய்யனார் சுவாமி. நெக்ஸ்ட் இயர் கும்பாபிஷேகம் இருக்கிறதுனால இந்த இயர் வந்து காவடி, பால்குடம் மட்டும். ஏன்னா நாளைக்கு சித்ரா பௌர்ணமி. ஓகே, பாருங்க வாழை மரம்லாம் நல்லா காத்துக்கு சாஞ்சு வாழைத்தார்லாம் கீழே விழுந்திருந்தது. எனக்கு கொஞ்சம் வாழைத்தார பார்க்க கஷ்டமா இருந்தது, கீழே சாஞ்சிருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோழிலாம் காலையிலேயே அம்மா திறந்து விடவும் அதுவும் நல்லா இரை தேடிட்டு இருந்தது. ஓகே, வாங்க அம்மா வீட்டுக்கு அப்படியே கொல்லையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பால்வாடிக்கு போகலாம். எனக்கு இந்த பால்வாடியை பார்த்ததும் எனக்கு சின்ன வயசு மெமரிஸ்லாம் வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு பால்வாடிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய மாங்காய்லாம் காய்ச்சி மாமரத்தில் இருந்தது. அடுத்து இந்த வாழை மரம், அப்புறம் அது வாழைத்தார், இதெல்லாம் பார்க்க செம்மையாக இருந்தது. அடுத்து வந்துட்டு அம்மா வீட்டில் வயலில் மருந்து அடிச்சிட்டு இருக்காங்க பருத்திக்கு. அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு இலையெல்லாம் அறுத்துட்டு இருந்தாங்க. வாழைத்தார், அந்த காற்று, வாழை மரம், பருத்தி, இந்த பசுமையெல்லாம் பார்க்குறப்ப இவ்வளோ ஒரு வளமையான கிராமத்தில் வாழ்கிறது எவ்வளோ ஒரு சொர்க்க பூமின்னு தெரியுது, பொக்கிஷம்னு தெரியுது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பருத்தி பாருங்க. பருத்தி வச்சு இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்து வந்திருக்கு. பருத்தி வயலில் அவ்வளோ ஒரு காற்று, வேற லெவலு. அப்புறம் அங்கே இருந்த வேப்ப மரத்தில் வேப்பம்பூலாம் மதியம் ரசத்துக்கு பறிச்சிட்டோம். திருவிழான்றதுனால வெஜிடேரியன் தான். ஓகே, மாங்காவும் சாம்பாருக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே மரத்துலேருந்து பறிச்சுட்டு குகனுக்கும் இலையில சாப்பிட்றது பிடிக்கும். இலை எடுத்துட்டு நானும் வந்துட்டேன் வீட்டுக்கு. செம்ம ரவுண்டிங், காலையிலேயே வாக்கிங் செம்மையாக இருந்தது. இலையில அழகா இட்லி, சாம்பார், கார சட்னிலாம் வச்சு குகனுக்கு ஊட்டினோம். அவனும் ஹாப்பியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணான். எனக்குமே செம்மையாக இருந்தது மார்னிங். நெக்ஸ்ட் விலாக்ல சந்திப்போம். தேங்க்யூ, பை பை.